வழிபோக்கனின் பயணத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 7வது எபிசோடிலும் வழிபோக்கனின் பயணத்தில் இணைந்து பயணிப்போம் வாருங்கள். சென்ற எபிசோடில் ராஜா சொன்ன நாள் முதற்கொண்டு இங்கேயே நிற்கிறாயா என்று கேட்டாள் இவனுடைய தாய். அதற்கு இவன் ஆம் என்றான். உடனே இவன் தாய் கோபம் கொண்டு, நம்முடைய கிராமத்துக்கு உடனே எங்களுடன் புறப்படு. இனி இந்த ராஜாவும் வேண்டாம், அவர் ராஜ்யமும் அதன் வேலையும் வேண்டாம். அதற்கு இவன், நிதானமாக ராஜா என்னை அழைத்திருக்கிறார். அவர் என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்து என்னை தேடி வந்ததை நான் எப்படி மறப்பேன்? இதோ நீங்கள் அறியாத காரியம் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சமயம் அது. என் வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்தில் நான் இருந்த காலம் அது. என் கண்கள் மட்டுமின்றி என் இருதயமும் அழுத நாட்கள் அது. என் கண்களுக்கு நித்திரை தூரமாயிருந்தது. என் இருதயம் எனக்கு பாரமாயிருந்தது. பாரம் என் இருதயத்தை கிழித்தது. மரணம் என்னை தழுவிக்கொள்ள ஆசையாயிருந்தேன். அப்பொழுது அந்த வனாந்தரத்தில் ஒருவர் என்னை தேடி வந்தார். அந்த வனாந்தரத்தில் நான் என் கண்களில் கண்ணீரோடு என் முடிவை தேடிக் கொண்டிருந்த போது ஒருவர் என்னை என் பெயர் சொல்லி அழைக்கும் சத்தம் என் காதுகளில் கேட்டது. நான் திரும்பி பார்த்தபோது சற்று தூரத்தில் ஒருவர் வெண்வஸ்திரம் தரித்தவராய் என்னை நோக்கி நகர்ந்து வந்தார். அவர் மிக நேர்த்தியான ரூபம் கொண்டவர், பிரகாசிக்கும் கண்களை உடையவர். அவருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்டவைகள் போல் இருந்தது. எவ்வளவேனும் மாசில்லாதவர். அவரை கண்டவுடன் என் பாரம் என்னை விட்டு நீங்கிற்று. என் கண்ணீர் துளிகள் காற்றிலே கரைந்து போனது. என் ஆவி எனக்குள் உயிர்த்தது. நான் அவரை தொட்டு பார்த்து, தகப்பனே, நீர் யாரை தேடுகிறீர் என்றேன். அதற்கு அவர், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் பின்னே வா என்றார். இவ்விதமாய் ராஜா என்னை சந்தித்து ரட்சித்து தமக்காய் தெரிந்து கொண்டார். ஆகவே நான் உங்களுடனே வரலாகாது. நான் போகிற வழி இன்னதென்று அவர் அறிவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் நான் சொல்லுகிறதாவது, சகோதரரே, இதை கேட்கிற உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்களை அழைத்தும் உங்களை தெரிந்து கொண்டும் உங்களை அறிந்தும் இருக்கிறார். சந்தேகம் வேண்டாம். இப்பொழுது நீங்கள் போகிற வழியில் உங்களை நடத்துகிறவர் அவரே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அழைக்கப்பட்ட நான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், தேவனிடத்தில் இருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நான், என் வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே என்று. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரமே உங்களை இதுவரை நடத்திற்று. நீங்கள் இன்னும் தரிசனத்தின் பாதையில்தான் இருக்கிறீர்கள். யோசேப்பு என்ற மனிதனை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான், தரிசனத்தை பெற்றிருந்தான். அப்படி இருந்தும் என்ன நடந்தது? பலவருண அங்கியை இழந்து போனான். அழைக்கப்பட்ட அவனுக்கு குழி பரிசாக கிடைத்தது. பின்பு அடிமையின் வஸ்திரத்தை எகிப்தில் உடுத்தியிருந்தான். பின்பு அதையும் இழந்து அதிலும் கீழான சிறையிருப்பின் வஸ்திரம் கிடைத்தது. ஒரு நாள் வந்தது. பார்வோன் அழைத்தான். யோசேப்புக்கு மெல்லிய வஸ்திரம் தரிப்பித்து ராஜ மேன்மைக்கு ஒப்பானவனாக மாற்றி தேசத்தின் அதிகாரியாய் அவனை உயர்த்தி வைத்தான். கர்த்தரே இதை செய்தார்.
இன்று அழைக்கப்பட்ட நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து அடிமையின் வஸ்திரம் தரித்திருக்கலாம், அல்லது சிறையிருப்பின் வஸ்திரம் கூட தரித்திருக்கலாம். கர்த்தருக்குள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உங்கள் நாள் வருகிறது. உங்கள் அழைப்பை விட்டுவிட நினையாதிருங்கள். நீங்கள் போகிற இந்த பாதையே உங்கள் தரிசனத்தின் பாதை. நீங்கள் இப்பொழுது இருக்கும் இடத்தில் உங்களை வைத்தவர் உங்கள் தேவனே. அவைகள் தீமைக்காக அல்ல, நன்மைக்கு மட்டுமே. யோசேப்பு குழியில் போடப்பட்ட உடனே அவன் தரிசனம் நிறைவேற துவங்கியது. எப்படியெனில், குழியில் இருந்த யோசேப்பு தன் சகோதரர்களை நிமிர்ந்துதான் பார்த்திருக்க வேண்டும். அவன் சகோதரர்கள் அவனை குனிந்துதான் பார்த்திருக்க வேண்டும். ஆம், இதுவே அவன் தரிசனம். அவன் அரிக்கட்டு நிமிர்ந்தும் மற்றவர்கள் அரிக்கட்டுகள் சுற்றி வணங்கியும் நின்றன. குழி என்பது தரிசனத்தின் முடிவு அல்ல, துவக்கம் மட்டுமே. ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இதை நான் சொல்லாமல், கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அனைவருக்குமே இதை நான் சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் போகும் பாதையில், நீங்கள் செய்யும் வேலையில், உங்கள் தொழிலில், நீங்கள் இருக்கும் தேசத்தில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ராஜாவின் அழைப்பை குறித்து இவ்வளவு உறுதியாக நின்ற இவனுக்கு இன்னும் பிரச்சனைகள் முடியவில்லை. கிராமத்திற்கு திரும்பி சென்ற இவனுடைய தாய் தகப்பன் நடந்த விவரங்களை எல்லாம் இவனுடைய சகோதரர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள், நாங்கள் போய் இவனை இழுத்து கொண்டு வருவோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். அவர்கள் வந்து இவனிடத்தில், இதைவிட நல்ல வேலை நம் தேசத்திலும் வெளி தேசங்களிலும் இருக்கிறது, இங்கிருந்து புறப்படு என்றார்கள். அவர்களுக்கும் இவன் இணங்கவில்லை, தன் அழைப்பை விடவும் இல்லை. ராஜாவின் வேலையை தனக்கு கிடைத்த பாக்கியம் என்றே எண்ணினான். ராஜாவின் கண்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தது. ராஜா நடக்கிற யாவையும் கவனித்து கொண்டே இருந்தார். ஆனாலும் அவர் அமைதியாகவே இருந்தார். நாட்களை கடந்த சில வருடங்களும் நகர ஆரம்பித்தது. நெடுநாளாய் காத்திருந்த இவனுடைய இருதயம் இழைத்து போக ஆரம்பித்தது. இவன் தாய் தகப்பன், இவனுடைய சகோதரர் என எல்லாரும் சொன்ன ஆலோசனைகள் எல்லாம் இவனுக்கு முன்பாக வந்து போனது. ஒரு பக்கம் உறுதியான மனநிலை, மறுபக்கம் தளர்ந்து போன இருதயம். வெயில், மழை, புயல், பனி என வாழ்க்கை வனாந்தரமாய் போய்க் கொண்டிருந்த போது, ஒரு காரிருள் நேரத்தில் இவன் கண்களுக்கு எதிரே தூரத்தில் ஒருவன் வருவதை கண்டான். சுற்றி எங்கும் காரிருள் உண்டானது. எங்கும் அந்தகாரம். அமைதியான தேசம் சற்று நேரம் தன் அமைதியை இழந்தது போல் ஆனது. மற்றும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மேலும் வழிபோக்கனின் பயணம் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.